வணக்கம். தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக மாற வாய்ப்பு, இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை, கடலூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் நாளை மற்றும் நாளை மறுநாள் அதி கனமழை பெய்யும். தென்மேற்கு வங்கக்கடலில் 90 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசும் என்றும் எச்சரிக்கை. நாகை முதல் திருவள்ளூர் வரை கடற்கரைகளில் 9 முதல் 12 அடி உயரம் கொண்ட அலைகள் உருவாகும். கடல் சீற்றம் தொடர்பாக தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் எச்சரிக்கை. நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூரில் கொட்டி தீர்க்கும் மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தஞ்சை மாவட்டத்தில் பயிரிடப்பட்ட பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை. கனமழை முன்னெச்சரிக்கை தொடர்பாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, கடலூர், விழுப்புரம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை. அடிப்படை வசதிகளை உடனே செய்து தர வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். இலங்கையில் கொட்டி தீர்க்கும் கனமழை மற்றும் வெள்ளத்தால் 10 மாவட்டங்களில் கடும் பாதிப்பு. 15,713 குடும்பங்களைச் சேர்ந்த 55,561 பேர் சிக்கித் தவிப்பு. சமூக நீதி என்பது குறிப்பிட்ட இயக்கம் மற்றும் அரசியல் கட்சிக்கு சொந்தமானது கிடையாது. இன்றும் சமூக நீதி தீண்டாமை உள்ளதாகவும் மொழியை வைத்து பிரிவினையில் ஈடுபடுவதாகவும் ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டு. சுவாமி ஐயப்பனை கேலி செய்து பேசும் இசைவாணி, இயக்குநர் ரஞ்சித் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறைக்கு மாநில பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் H. ராஜா வலியுறுத்தல். சொத்து குவிப்பு வழக்கு மறு விசாரணை தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் OPS மேல்முறையீடு. நவம்பர் 29 விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். பாலியல் தொழில் நடப்பதாக புகார், 4 ஸ்பாக்களுக்கு சீல். தந்தி டிவி செய்தி எதிரொலியாக காவல்துறை அதிரடி நடவடிக்கை. லெபனானைச் சேர்ந்த ஹிஸ்புல்லாவுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஆதரவு, இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவிப்பு. வங்கதேசத்தில் இந்து மத துறவி சின்மயி தாஸ் கைது செய்யப்பட்டதற்கு இந்தியா கண்டனம். இந்துக்கள் மற்றும் அனைத்து சிறுபான்மையினர் பாதுகாப்பையும் வங்கதேச அரசு உறுதி செய்ய வேண்டும் என வேண்டுகோள். மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியாவிற்கு 4 ஆண்டுகள் தடை விதித்து தேசிய ஊக்கமருந்து எதிர்ப்பு அமைப்பு உத்தரவு. ஊக்கமருந்து சோதனைக்கான மாதிரிகளை வழங்க மறுத்த நிலையில் நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். வங்கக்கடலில் பெங்கல் புயல் எச்சரிக்கை எதிரொலியாக கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். 28 மற்றும் 29 தேதிகளில் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளார். 28 தேதி திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. 29 தேதி திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, கடலூர், விழுப்புரம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் முக்கிய ஆலோசனை நடத்தினார். தலைமை செயலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், டெல்டா மாவட்டங்களில் நிவாரண முகாம்களை தயாராக வைக்க வேண்டும் எனவும் தாழ்வான பகுதி மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். வயல்வெளிகளில் தேங்கிய மழைநீரை வடிய வைக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் ஆலோசனை வழங்கினார். கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் அனைத்து பாலகங்களும் 24 மணி நேரமும் செயல்படும் என ஆவின் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அம்பத்தூர் பால் பண்ணை கேட் பாலகம் உட்பட 8 இடங்களில் 24 மணி நேரமும் ஆவின் பாலகம் இயங்கும் என கூறப்பட்டுள்ளது. தேவைப்படும் பகுதிகளில் தற்காலிக விற்பனை நிலையம் அமைத்து பால் பவுடர் மற்றும் UHT பால் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆவின் குறிப்பிட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து முதலமைச்சர் தலைமையில் நடைபெறவிருந்த அரசு நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நவம்பர் 28, 29 ஆகிய தேதிகளில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அரசு நிகழ்ச்சி மற்றும் கள ஆய்வுக் கூட்டம் நடைபெறுவதாக இருந்தது. இந்நிலையில் புயல் எச்சரிக்கையை தொடர்ந்து கூட்டம் ரத்து செய்யப்பட்டது. தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் நெற்பயிர்களில் மழைநீர் சூழ்ந்ததால் விவசாயிகள் கவலையடைந்தனர். தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை பகுதியில் சுமார் 200 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள சம்பா தாளடி பயிர்கள் மழைநீரில் மூழ்கி பாதிக்கப்பட்டுள்ளது. நன்னிலம் அருகே சன்னாநல்லூர் கிராமத்தில் 20 முதல் 30 நாட்களான இளம் நெற்பயிர்களில் மழைநீர் முழுவதும் சூழ்ந்துள்ளது. இதேபோன்று பல்வேறு பகுதிகளில் விளை நிலங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் நீரில் மூழ்கியுள்ள சம்பா தாளடி பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது.
2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ந்த இந்தியா என்ற தேசிய இலக்கை அடைய அனைவரும் உழைக்க வேண்டும் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வேண்டுகோள் விடுத்துள்ளார். 75வது அரசியல் சாசன தினத்தை ஒட்டி பழைய நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் பெண்களுக்கு அதிகாரமளிக்கும் புதிய சகாப்தத்தை தொடங்கியிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்தியா அரசியல் சாசன தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் நிகழ்த்திய உரை தொடர்பாக குளிர்கால கூட்டத்தொடரில் விவாதம் நடத்த வேண்டும் என மக்களவை குழு தலைவர் TR பாலு வலியுறுத்தியுள்ளார். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிற்கு அவர் எழுதிய கடிதத்தில் குடியரசுத் தலைவரின் உரையில் சோசியலிசம் மற்றும் மதசார்பின்மை என்ற வார்த்தைகள் குறிப்பிடப்படவில்லை என பொதுமக்களும் அறிஞர்களும் தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு உட்பட 15 மாநிலங்களில் 1000 கோடி மதிப்பில் தேசிய நிலச்சரிவு அபாயம் களைதல் திட்டத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. அதன்படி தமிழகத்திற்கு 50 கோடி ரூபாய் வழங்கப்பட உள்ளது. இதில் மாநில பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து 26 மாநிலங்களுக்கு 14,878.40 கோடி ரூபாயும், தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து 15 மாநிலங்களுக்கு 4,637.66 கோடி ரூபாயும், மாநில பேரிடர் தணிப்பு நிதியில் இருந்து 1,385.45 கோடியும் விடுவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் மொழியை வைத்து பிரிவினையில் ஈடுபடுகிறார்கள் என ஆளுநர் RN ரவி குற்றம் சாட்டியுள்ளார். தேசிய சட்ட தினத்தை ஒட்டி சென்னை வேலப்பஞ்சாவடியில் உள்ள தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் RN ரவி, சமூக நீதி என்பது குறிப்பிட்ட இயக்கத்திற்கு, அரசியல் கட்சிக்கு சொந்தமானது இல்லை என்றும் அது அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமை என்றும் குறிப்பிட்டார். இந்திய அரசியலமைப்பு புத்தர், மகாத்மா காந்தி, அம்பேத்கர் உள்ளிட்ட மாபெரும் தலைவர்களின் குரல்களை கொண்டிருப்பதாகவும் அதில் வீர் சாவர்கர் குரல் இல்லை என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டார். டெல்லி டால்கோட்ரா அரங்கில் நடைபெற்ற அரசியல் சாசன பாதுகாப்பு இயக்க நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், பிரதமர் மோடி அதை ஒருபோதும் படித்தது இல்லை என விமர்சித்தார். மகாராஷ்டிர முதல்வர் பதவியை ஏக்நாத் ஷிண்டே ராஜினாமா செய்தார். மும்பை ராஜ்பவனில் ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் நேரில் சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதில் காலதாமதம் ஏற்படும் நிலையில் ஆளுநரின் கோரிக்கையை ஏற்று புதிய அரசு பதவியேற்கும் வரை இடைக்கால முதல்வராக தொடர ஏக்நாத் ஷிண்டே ஒப்புக்கொண்டார். மகாராஷ்டிராவின் புதிய முதல்வராக தேவேந்திர பட்னாவிஸ் தேர்ந்தெடுக்கப்பட அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. உதயநிதி ஸ்டாலின் இப்போது டெபுட்டி CM, நாளைக்கு டெஃபினெட்லி CM என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை ஒட்டி சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அன்பகத்தில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு பாடல் வெளியிடப்பட்டது. திமுக இளைஞரணியின் துணை செயலாளர் S. ஜோயல் வரிகளில் உருவான தலைவனே இளம் தலைவனே என்ற பாடலை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டார். புதுச்சேரியில் சினிமா படப்பிடிப்பிற்கான கட்டணத்தை குறைத்ததற்காக அம்மாநில முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து நடிகர் பார்த்திபன் நன்றி தெரிவித்தார். பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியலுக்கு வந்துள்ள நடிகர் விஜய் திமுகவை எதிர்ப்பதுதான் சரியானதாக இருக்கும் என்றார். மேலும் தனக்கு அரசியலில் ஈடுபட விருப்பம் இருப்பதாகவும் பார்த்திபன் தெரிவித்தார். படிப்புக்காக லண்டன் சென்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டிசம்பர் 1ஆம் தேதி நள்ளிரவு சென்னை திரும்புகிறார். மறுநாள் கமலாலயம் வரும் அவருக்கு சென்னையில் உள்ள பாஜகவின் 7 மாவட்டங்கள் சார்பில் பிரம்மாண்ட வரவேற்பு வழங்கப்பட உள்ளது. தமிழகம் திரும்பியதும் அண்ணாமலை என் மண் என் மக்கள் 2ஆம் கட்ட நடைப்பயணத்திற்கு தயாராக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சென்னை திரும்புவதை ஒட்டி புதுக்கோட்டையில் பாஜகவினர் பரபரப்பான போஸ்டர்களை ஒட்டியுள்ளனர். லண்டனில் இருந்து வரும் அண்ணாமலை புயல் தமிழகத்தில் மையம் கொள்ளவிருப்பதாகவும் அதனால் திராவிட கூட்டத்திற்கு ரெட் அலர்ட் என்றும் ஆங்காங்கே சுவரொட்டிகளை ஒட்டியுள்ளனர். எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டும் அறிக்கைகளை முதலமைச்சர் கொச்சைப்படுத்தி பேசுவது முதலமைச்சர் பதவிக்கு அழகல்ல என அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சித்துள்ளார். தற்போது கனமழை அறிக்கையும் கள நிலவர செயல்பாடும் ஏட்டிக்கு போட்டியாக உள்ளது என்றும், ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்காது என்று வாயாலேயே வடை சுடுகிறார்கள், களப்பணியில் பூஜ்ஜியமாக உள்ளார்கள் என்றும் விமர்சித்துள்ளார். தேர்தலில் யார் வெற்றி பெற வேண்டும் என RSS பாஜக நிர்ணயிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டினார். அரசியலமைப்பு சட்டத்தை சமஸ்கிருதத்தில் கொண்டுவர துடிப்பதாகவும், அடுத்ததாக ஒரு மொழி ஒரு தலைவர் என சர்வாதிகார ஆட்சிக்கு முயற்சிப்பார்கள் எனவும் தெரிவித்தார். மேலும் RSS-ஆல் நாடு விடுதலை பெற்றதாக மாற்ற முயற்சி நடப்பதாகவும் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டினார். திருச்சியில் பிரபல குளிர்பான நிறுவனங்களின் பாட்டில்களை பயன்படுத்திய 7 குறு நிறுவனங்களுக்கு சீல் வைக்கப்பட்டன. தனியார் குளிர்பான நிறுவனங்களில் உணவு பாதுகாப்புத் துறையினர் ஆய்வு நடத்திய போது பிரபல நிறுவனங்களின் பிராண்டுகள் பெயரில் போலியாக பானங்கள் தயாரித்து அடைத்து விற்பனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த செயலில் ஈடுபட்ட 7 நிறுவனங்களுக்கு சீல் வைக்கப்பட்டது. மேலும் அந்த நிறுவனங்களில் இருந்து 15,000 குளிர்பான பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன.
சென்னை அண்ணா நகரில் காலாவதியான பாலை கொண்டு ரோஸ் மில்க் தயாரிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அண்ணா நகரில் உள்ள ஒரு கடையில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் ரோஸ் மில்க் குடித்தபோது வித்தியாசமாக இருந்ததால் கடையில் ஆய்வு செய்தனர். அப்போது காலாவதியான பாலை கொண்டு ரோஸ் மில்க் தயாரிக்கப்பட்டது தெரிய வந்தது. மாணவர்கள் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். மாற்றுத்திறனாளிகள் இருந்த இடத்தில் இருந்தே அடையாள அட்டை பெறவும் புதிய இணையதள வசதியை இந்திய ரயில்வே அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த புதிய நடைமுறையில் அடையாள அட்டை பெற மாற்றுத்திறனாளிகள் தேவையான சான்றிதழ்களை அதற்கான இணையதள முகவரியில் பதிவேற்றம் செய்து விண்ணப்பிக்க வேண்டும். உரிய பரிசீலனைக்கு பிறகு அடையாள அட்டையும் இணையதளம் மூலமே வழங்கப்படும். இதை பயன்படுத்தி ரயில்வே பயணச்சீட்டு பதிவு அலுவலகங்கள் அல்லது இந்திய ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலா கழக இணையதளம் வாயிலாகவும் பயணச்சீட்டு முன்பதிவு செய்து கொள்ளலாம். லெபனானைச் சேர்ந்த ஆயுத அமைப்பான ஹிஸ்புல்லாவுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஆதரவளிப்பதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவித்துள்ளார். இதை அமைச்சரவைக்கு பரிந்துரை செய்வதாகவும் விரைவில் இதற்கான வாக்கெடுப்பு அமைச்சரவையில் நடைபெறும் எனவும் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் ஒப்பந்தத்தை ஹிஸ்புல்லா மீறினால் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளார். இஸ்ரேலின் இந்த அறிவிப்பை வரவேற்றுள்ள அமெரிக்க அதிபர் பைடன் அமெரிக்காவின் போர் நிறுத்த பரிந்துரையை இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா ஏற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டால் மத்திய கிழக்கில் அமைதி நிலவும் என நம்பிக்கை தெரிவித்துள்ள இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் காசாவிலும் இதேபோன்று போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கு முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தானில் இம்ரான்கான் ஆதரவாளர்கள் நடத்திய பேரணியில் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களால் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஊழல் வழக்கில் சிறையில் இருக்கும் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை விடுதலை செய்ய கோரி அவரது ஆதரவாளர்கள் இஸ்லாமாபாத்தை நோக்கி பேரணியாக செல்லும் போது காவல்துறை தடுத்து நிறுத்தியதால் பல இடங்களில் வன்முறை வெடித்தது. இதில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியான நிலையில் வன்முறையாளர்களை கண்டதும் சுட ராணுவத்திற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஆதரவாளர்கள் இஸ்லாமாபாத்தில் நடக்கும் போராட்டத்தில் இணையுமாறு இம்ரான்கான் அழைப்பு விடுத்துள்ளார். பாகிஸ்தானில் வன்முறை நடப்பதால் சாம்பியன்ஸ் டிராபி தொடர் நடப்பதில் சிக்கல் எழுந்துள்ளது. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை விடுதலை செய்ய கோரி நடைபெற்ற போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. இதனால் பாகிஸ்தானில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இலங்கை ஏ அணி ஒருநாள் தொடரின் பாதியிலேயே புறக்கணித்து சொந்த நாடு திரும்பியுள்ளது. இதுபோன்ற அசாதாரண சூழலால் சாம்பியன்ஸ் டிராபி அங்கு நடக்குமா என கேள்வி எழுந்துள்ளது. மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியாவிற்கு 4 ஆண்டுகள் தடை விதித்து தேசிய ஊக்கமருந்து எதிர்ப்பு அமைப்பு உத்தரவிட்டுள்ளது. ஊக்கமருந்து சோதனைக்கான மாதிரிகளை வழங்க தொடர்ந்து மறுத்து வந்ததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவர் ஏற்கனவே கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதால் அன்றைய தினத்தில் இருந்து இந்த தடை உத்தரவு அமலில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 29ஆம் தேதி 9 திரைப்படங்கள் வெளியாக உள்ளன. அந்த நாள் டப்பாங்குத்து, மாயன், மிஸ்யூ, பரமன், சைலண்ட், சாதுவன், சொர்க்கவாசல், திரும்பிப்பார் ஆகிய 9 படங்கள் ஒரே நாளில் வெளியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த ஆண்டில் வெளிவந்த படங்களின் எண்ணிக்கை 200ஐ கடந்துவிட்ட நிலையில் இந்த வருட இறுதிக்குள் இன்னும் 30 அல்லது 40 படங்களாவது வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 22ஆம் தேதி வெளியான படங்கள் சுமாரான வரவேற்பை கூட பெறாத நிலையில் தற்போது ஒரே நாளில் 9 படங்கள் வெளியாக உள்ளன. அமரன் திரைப்படத்திற்காக நடிகர் விஜயிடம் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி வாழ்த்துக்களை பெற்றார். தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஏற்கனவே விஜயுடன் எடுத்த புகைப்படத்தை பகிர்ந்து 12 ஆண்டுகள் 2 மாதங்களுக்கு பிறகு விஜயை சந்தித்ததாக நெகிழ்ந்துள்ளார். வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர், சூரி நடித்துள்ள விடுதலை பட 2ஆம் பாகத்தின் ட்ரெய்லர் வெளியாகி கவனத்தை ஈர்த்துள்ளது. படம் டிசம்பர் 20ஆம் தேதி வெளியாகும் நிலையில் ட்ரெய்லர் முழுவதும் அரசியல் வசனங்கள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை மட்டுமே உருவாக்குவார்கள், அது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்காது என்ற வசனம் கவனத்தை ஈர்த்துள்ளது. நாக சைத்தன்யா சோபிதா டுலிபாலா ஜோடியின் திருமண நிகழ்ச்சியை ஒளிபரப்பும் உரிமையை 50 கோடி ரூபாய்க்கு பிரபல OTT தளம் வாங்கியுள்ளது. நடிகை நயன்தாராவின் திருமண ஆவணப்படம் சமீபத்தில் நெட்ஃபிளிக்ஸில் வெளியான நிலையில் தற்போது நாக சைத்தன்யா சோபிதா டுலிபாலா ஜோடியின் திருமண விழா ஒளிபரப்பு உரிமையை நெட்ஃபிளிக்ஸ் பெற்றுள்ளது. வருகிற டிசம்பர் 4ஆம் தேதி திருமணம் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக மாற வாய்ப்பு, இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை, கடலூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் நாளை மற்றும் நாளை மறுநாள் அதி கனமழை பெய்யும். தென்மேற்கு வங்கக்கடலில் 90 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசும் என்றும் எச்சரிக்கை. நாகை முதல் திருவள்ளூர் வரை கடற்கரைகளில் 9 முதல் 12 அடி உயரம் கொண்ட அலைகள் உருவாகும். கடல் சீற்றம் தொடர்பாக தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் எச்சரிக்கை. நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூரில் கொட்டி தீர்க்கும் மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தஞ்சை மாவட்டத்தில் பயிரிடப்பட்ட பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை.
கனமழை முன்னெச்சரிக்கை தொடர்பாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, கடலூர், விழுப்புரம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை. அடிப்படை வசதிகளை உடனே செய்து தர வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். இலங்கையில் கொட்டி தீர்க்கும் கனமழை மற்றும் வெள்ளத்தால் 10 மாவட்டங்களில் கடும் பாதிப்பு. 15,713 குடும்பங்களைச் சேர்ந்த 55,561 பேர் சிக்கித் தவிப்பு. சமூக நீதி என்பது குறிப்பிட்ட இயக்கம் மற்றும் அரசியல் கட்சிக்கு சொந்தமானது கிடையாது. இன்றும் சமூக நீதி தீண்டாமை உள்ளதாகவும் மொழியை வைத்து பிரிவினையில் ஈடுபடுவதாகவும் ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டு. சுவாமி ஐயப்பனை கேலி செய்து பேசும் இசைவாணி, இயக்குனர் ரஞ்சித் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறைக்கு மாநில பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் H. ராஜா வலியுறுத்தல். சொத்து குவிப்பு வழக்கு மறு விசாரணை தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் OPS மேல்முறையீடு. நவம்பர் 29ஆம் தேதி விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். பாலியல் தொழில் நடப்பதாக புகார். 4 ஸ்பாக்களுக்கு சீல். தந்தி டிவி செய்தி எதிரொலியாக காவல்துறை அதிரடி நடவடிக்கை. லெபனானைச் சேர்ந்த ஹிஸ்புல்லாவுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஆதரவு. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவிப்பு. வங்கதேசத்தில் இந்து மத துறவி சின்மயி தாஸ் கைது செய்யப்பட்டதற்கு இந்தியா கண்டனம். இந்துக்கள் மற்றும் அனைத்து சிறுபான்மையினர் பாதுகாப்பையும் வங்கதேச அரசு உறுதி செய்ய வேண்டும் என வேண்டுகோள். மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியாவிற்கு 4 ஆண்டுகள் தடை விதித்து தேசிய ஊக்கமருந்து எதிர்ப்பு அமைப்பு உத்தரவு. ஊக்கமருந்து சோதனைக்கான மாதிரிகளை வழங்க மறுத்த நிலையில் நடவடிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.